Hi friends, welcome to Ahilu Arts channel. நான் உமா இந்த வீடியோவில் நம்ம ஸ்கொயர் பாம் பாம் ஹேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? இது ரொம்ப சிம்பிளான ஹேட்டுங்க. நீங்கள் வந்து இப்போ தான் சிங்கிள் க்ரோஷே, ஹாஃப் டபுள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே கற்றுருக்கீங்க. இன்னும் வந்து சர்க்கிள், மேஜிக் ரிங் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இதுதான் பெர்ஃபெக்ட் ஹேட்டு. நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து மோஸ்ட்லி பாய் ஹேட் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டு பையனுக்கு பிறந்த நாளுன்றனால அவனுக்காக ஒரு கிஃப்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணலாம். அட்லீஸ்ட் 2 கலர் சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்க ஹேட்னா கூட கலர் தான் வந்து தூக்கி கொடுக்கும் அந்த பேட்டர்னை. சரிங்களா? நான் இப்போ வந்து 3 கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி வருதுன்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்கில் உங்களோட மெயின் கலரில் ஸ்லிப் நாட் போட்டு, நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து ஸ்கொயர் ஹேட் தான். ஸோ நம்ம சர்க்கிளே எதுவும் பண்ண போகிறதில்ல. இதை வந்து நான் வந்து டாட்லர் சைஸ் பண்ணுறேன், அதனால 60 செயின் பண்ணுறேன். ஓகேங்களா? 60 ஸ்டிச்சு வேணும் எனக்கு, அதனால 61 செயின் பண்ணுறேன். 5 mm ஹூக்கில் 4 ply யானில். ஓகேங்களா? நீங்கள் வந்து சின்ன குழந்தைக்கு பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து 50 செயின் பண்ணுங்கள். இன்னும் ரொம்ப சின்ன நியூ பார்னுக்கு பண்ணுறீங்கன்னா 48 மட்டும் பண்ணுங்கள். இதையே தான் நீங்கள் அடல்ட் சைஸ்க்கு பண்ணுறீங்க அப்படின்னா 6 mm ஹூக்கில் பண்ணுங்கள். 72 ஸ்டிச்சஸ் வச்சு பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ எத்தனை ஸ்டிச் பண்ணுறீங்களோ அத்தனை நம்பர் ஆஃப் செயின்ஸ் ப்ளஸ் ஒரு செயின். ஏன்னா நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். அப்போ ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு செயின் போடுவோம் இல்லைங்களா? அதனால தான். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50. ஓகே, இது வந்து இந்த சைஸ் பத்தாது, ஏன்னா அவனுக்கு 3 வயசு ஆகுது. அதனால் 51 52 53 54 55 56 57 58 59 60. ஓகேங்களா? இப்போ எனக்கு 60 ஸ்டிச்சு வரும். 60 ஸ்டிச்சுக்கு நான் வந்து 61 செயின் போடணும். ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு செயின் போட்டு இந்த டெய்லண்டை நல்லா பெருசாகவே விடுங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் ரோ போட்ட பிறகு இது ரெண்டையும் தான் ஜாயின் பண்ணுவோம். ஓகேங்களா? யூஸ்வலாக வந்து நீங்கள் ரவுண்ட் போடும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இதுலேயே ஃபஸ்ட்டு செயின்லேயே ஸ்லிப் ஸ்டிச், அதாவது ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போடாமலே இதுலேயே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி அப்படியே போடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணால் பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்காக இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ரோ மட்டும் ரோ வைஸ் ஒர்க் பண்ண போகிறோம். செயின் 1 போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ராவாக. அப்புறம் நம்ம வந்து பேக் பம்பில் தானே ஒர்க் பண்ணுவோம் எப்பயுமே. ஸோ பேக் பம்பில் ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 2வது செயினில் ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஓகேங்களா? ஸோ எல்லா செயின்லேயும் பேக் பம்ப்லேயே ஹாஃப் டபுள் க்ரோஷே. அப்போ தான் வந்து நம்ம இந்த 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 சைடும் ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும். இந்த விவியாக வருது இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரோவில் நீங்கள் வந்து 60 ஸ்டிச்சு போடுங்க. போட்டுட்டு செகண்ட் இது ரெண்டையும் எப்படி ஜாயின் பண்ணி அடுத்த ரவுண்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து இதில் 60 ஸ்டிச்சு போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சையும் லாஸ்ட்டு ஸ்டிச்சையும் அந்த ரோ வந்து ட்விஸ்ட் ஆகாமல் கரெக்டாக பிடிச்சி ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம டாப் சைடு ஜாயின் பண்ணிட்டோம். பாட்டம் சைடும் அதே மாதிரி இந்த டெய்ல் எண்ட் இருக்குது இல்லையா, அதை கொஞ்சம் பெருசாக போடணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதையும் இது கூட போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சையும் லாஸ்ட்டு ஸ்டிச்சையும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். இதிலேருந்து எடுத்து அப்படியே டைட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போது இது என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து நம்ம கடைசியில் இந்த 30 ஸ்டிச்சையும் இந்த 30 ஸ்டிச்சையும் சேர்த்து தைப்போம்.
ஓகேங்களா. அதுதான் நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றனால தான் நம்ம வந்து இந்த பேக் பம்ப்லேயே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ 2 லூப்பை நம்ம வந்து சேர்த்து தைச்சிட்டோன்னா இந்த லூப்பும் கரெக்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதே தான் இந்த 60 ஸ்டிச்சையே மறுபடியும் போட போகிறோம். 60 ஸ்டிச் இப்போ நமக்கு இருக்குது. செயின் 1 போட்டு எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு ஸ்டிச்சு. இதுக்கு தான் வந்து நம்ம இப்போ ஒரே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறனால எந்த சேஞ்சும் இல்லைன்றனால தான் நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறோம். இதை வந்து நீங்கள் 3 ரோ 2 கலர் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 5 ரோவாக ஒரு கலர் போட்டு அடுத்த 5 ரோவுக்கு நீங்கள் கலர் மாற்றலாம். நீங்கள் வந்து 3 கலர் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 3 ரோவுக்கு ஒரு கலர், அடுத்த 3 ரோவை அடுத்த கலரில் போடலாம். ஓகேங்களா. ஒரே பேட்டர்ன் தான், ஹாஃப் டபுள் க்ரோஷே தான். அதை வந்து கலர் சேஞ்ச் பண்ணி நம்ம போட போகிறோம். ஓகேங்களா. இதிலேருந்து நான் வந்து 15 ரோஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்டர் ரோ போட போகிறோம். ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து சின்ன குழந்தைக்கு பண்ணுறீங்க அப்படின்னா 12 ரவுண்ட்ஸ் போட்டால் போதும். இதே அடல்ட் சைஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து 18 ரவுண்ட்ஸ் போட்டுக்கலாம். எவ்வளோ நீளமாக வேணுமோ அவ்வளோ நீளமாக போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இன்னொரு 3 ரோ பார்டரும் போடுவோம், அதையும் சேர்த்து கவுண்ட் வச்சுக்கணும். சரிங்களா. ஸோ இதே தான் 15 ரவுண்ட்ஸு போடுங்க. 16th ரவுண்டில் மீட் பண்ணி எப்படி பார்டர் போடுறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நான் வந்து 15 ரோஸ் கண்டினியூ பண்ணியிருக்கேன். 3 6 7 8 9 10 11 14 15. ஓகேங்களா. இப்போது இதில் கடைசியில் வந்து என்ன பண்ணுறேன், இப்போ இதில் 3 ரோ போட்டிருக்க மாதிரி இந்த பக்கம் 3 ரோ போடலாம். பட் அதுக்கு பதிலாக நம்ம வந்து பார்டர் வந்து டபுள் க்ரோஷே தான் போட போகிறனால நான் வந்து இதுலேயே டபுள் க்ரோஷே ஆரம்பிக்கிறேன். செயின் 2 போட்டு ஒரு ஸ்டிச்சு அதுலேயே, அதுக்கப்புறம் எல்லா ரோலையும் எல்லா ஸ்டிச்சிலையும் ஒரு ஸ்டிச்சு. ஓகேங்களா. ஸோ இது ஃபுல்லாக போடுங்க. இன்னொரு 2 ரவுண்டு நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறோம். அதை எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த ஹாஃப் டபுள் க்ரோஷேவை கடுத்து டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். ஓகேங்களா. இந்த சைடும் நீங்கள் சூ பண்ணிக்கலாம், சேர்த்து தைக்கலாம், இல்லைன்னா ஸ்லிப் ஸ்டிச் போட்டே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நான் சேர்த்து தைச்சிருக்கேன். இப்போது இதில் வந்து செகண்ட் ரவுண்டு பார்டர் எப்படி போட போகிறோன்னா, வேறு கலர் நீங்கள் எந்த கலர் செகண்ட் கலராக சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த கலரை எடுத்து ஒரு நிமிஷம். ஓகே, நீங்கள் எந்த கலர் செகண்ட் கலராக சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த கலர் எடுத்து ஜாயின் பண்ணி செயின் 2 போட்டு அதே ஸ்டிச்சிலேயே ஒரு டபுள் க்ரோஷே போடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த இதில் வந்து ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே நம்ம எப்படி போடுவோன்னா, யானை ஒரு பண்ணி இந்த போஸ்ட் இருக்குது இல்லையா, இந்த போஸ்ட்டு இந்த 2க்கு நடுவில் இருக்க கேப்பை தான் போஸ்ட்னு சொல்லுவோம். அதில் விட்டு டபுள் க்ரோஷே. அதுக்கப்புறம் அடுத்ததில் நார்மல் டபுள் க்ரோஷே, அடுத்ததில் ஃப்ரண்ட் போஸ்ட்டு. இது தான் போட போகிறோம். நார்மல் டபுள் க்ரோஷே, ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே, நார்மல் டபுள் க்ரோஷே, ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே. ஓகேங்களா. இதையே 2 ரவுண்டு போடுவோம். இந்த ரவுண்டு வந்து செகண்ட் கலரில் போடுறோம், அடுத்த ரவுண்டு வந்து ஒயிட் கலரில் இதே மாதிரி நார்மல் டபுள் க்ரோஷே, ஃப்ரண்ட் போஸ்ட்டு, நார்மல் டபுள் க்ரோஷே, ஃப்ரண்ட் போஸ்ட்டு, இந்த 2 ரவுண்டு போடுவோம். சரிங்களா. இது போடுங்க. போட்டுட்டு எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா. பாருங்கள், நான் வந்து கடைசி ஒரு 3வது ரவுண்டும் இதே மாதிரி டபுள் க்ரோஷே போட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்சிருக்கேன். சிங்கிள் க்ரோஷே ஆப்ஷனல் தான், நம்மளுக்கு ஒரு ஸ்டிஃபான இது கிடைக்கணும் அப்படிங்கிறனால. நான் வந்து பாம் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வந்து டோட்டலி ஆப்ஷனல் தாங்க. பட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல எல்லா கலரும் சேர்த்து பண்ணும்போது ஒரு ஃபினிஷிங் நல்லபடியாக இருக்கும். அதனால் பாம் நீங்கள் அட்டாச் பண்ணுறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அட்டாச் பண்ணுங்கள், இல்லை அப்படியே இருந்தாலும் ஓகே தான். அதுவும் நல்லா அந்த கேட் இயர்ஸ் மாதிரி ரொம்ப க்யூட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா. பாம் எப்படி பண்ணுறதுன்னு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து இதை ஜாயின் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதில் ஃப்ரண்ட் லூப்பும் இதில் பேக் லூப்பும் மட்டும்தான் வச்சு ஜாயின் பண்ணும். அப்போ தான் இந்த
எண்டிங் வந்து கரெக்டாக இதாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பாம் அட்டாச் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து இதை ரிவர்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே தான் போட்டிருக்கனால உள் பக்கமும் ரொம்ப நல்ல பியூட்டிஃபுல்லான பேட்டர்னாக தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் பாம் அட்டாச் பண்ணால் மட்டும்தான் இதை வந்து ரிவர்சபிள் ஹேட் இல்லாமல் இது பண்ண முடியும். ஓகேங்களா? இது கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள். நீங்கள் எதுவுமே தெரிஞ்சிருக்க வேணாம். வெறும் சிங்கிள் க்ரோஷே, ஹாஃப் டபுள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும். இதை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை இன்ஸ்டாகிராமில் @ahilluartsன்னு டேக் பண்ணி உங்களோட ஃபோட்டோகிராஃப் போஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.